ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்த சொல்ல போகிறத நினைக்கும்போது. மியூசிக் டைரக்டராக நான் இண்டஸ்ட்ரியில் சான்ஸ் தேடிட்டு இருக்கும்போது என்னை நம்பி எனக்கு வாய்ப்பு அளித்த சசி சார் வந்து என் லைஃப் டைமில் எனக்கு முதல்ல தூக்கி வச்ச குத்து வழக்கு வந்து மியூசிக் டைரக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அது பெரிய வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தேன். பெரிய பெரிய ஹிட்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்டராக ஆகணும்னு முடிவு பண்ணி நான் வந்து நான் படம் தயாரித்தேன், சலீம் பண்ணேன். இத்தனை படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது மக்கள் மனசில் ஆழமாக என்னை கொண்டு போய் சேர்த்தது வந்து மீண்டும் ஒரு முறை சசி சார் தான். ஸோ ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தி ஐ திங்க் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி நடந்ததே இல்லை யாருக்கும் இல்லை சார். மியூசிக்கோட போயிடும். சரி, திருப்பி ஆக்டர் ஆன பிறகு கூட இன்னொரு பெரிய விஷயத்தை பிச்சைக்காரன் அப்படின்ற படம் மூலமாக பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் வெகு நாள் கழித்து ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழித்து மீண்டும் சசி சாரும் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். இந்த படத்தை வந்து ரமேஷ் பிள்ளை சார் தயாரிக்கிறாங்க. ரமேஷ் பிள்ளை சார் வந்து பல படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணவங்க. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 30-40 படங்கள் இருக்கும்ல சார். நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுறது மட்டுமே டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய பண்ணவங்க. அதனால் பெரிய பெரிய படங்கள் தயாரித்த ஒரு ரெப்யூட்டட் ப்ரொடியூசர் சார். அவங்க பேனரில் இன்னும் சிறப்பாக எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வகையில் அஜய், என்னோடய சிஸ்டரோட சன், அவரும் நானும் சேர்ந்து சசி சார் ப்ராஜெக்டில் அது மாதிரி இப்போ மார்கன் படத்தில் வந்து அஜய் ஆக்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ செகண்ட் படமாக வந்து சசி சாரோட படம் வந்து நானும் அஜய் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அது வந்து இன்னொரு பிச்சைக்காரனாக இருக்கணும் பெரிய எதிர்பார்ப்போட நான் இருக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு படைப்பை கொடுப்போம் சார். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. விஜய் ஆண்டனி என்னுடைய மொதல் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனாலுமே அவருக்கான திறமை வந்து பயங்கரமாக நான் அவர்கிட்டருந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால தான், அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன். ரியலி ஹி டிசர்வ்ட் ஃபார் தட். அதே மாதிரி தான் பிச்சைக்காரன் படமும் வந்து எங்கள் காம்பினேஷனில் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மறுபடியும் விஜய் ஆண்டனி கூட இப்போ ஜாயின் பண்ணுறேன் நான். இந்த காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு படமாக எங்கள் 2 பேர்த்துடைய கரியர்லேயும் இருக்கும். அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து நான் பார்த்து வளர்ந்த பையன் டிஷ்யூமில் நானும் இவருடைய மச்சானும் பேட்மிண்டன் ஆடிட்டு இருக்கும்போது இப்போ ஷட்டில் காக் பொறுக்கி போட வந்த ஒரு பையன் இப்போ 3 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் வந்து என்னுடைய படத்தை ஹீரோ அப்படிங்கும்போது இவங்க 2 பேர்த்தையும் ஒரு படத்தில் ஹீரோவாக நான் அறிமுகப்படுத்துறதுல, அதாவது 2 பேரும் ஒரே படத்தில் 2 பேரும் ஈக்குவலான ரோல்ஸோட படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அது என் படத்தில் அவங்க பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. இந்த படம் என்னுடைய கேரியரில் எவ்வளோ முக்கியமான ஒரு படமோ அதே மாதிரி இவங்க 2 பேர்த்து கேரியர்லேயும் முக்கியமான படமாக மாறும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த காம்பினேஷன் விஜய் அண்ட் அஜய் எனக்கு எவ்வளோ முக்கியமான காம்பினேஷனோ அதே மாதிரி
ரமேஷ் பிள்ளை சாரும் என்னுடைய ரெண்டாவது முக்கியமான காம்பினேஷன். சிவப்பு மஞ்சள் பச்சை எந்த அளவுக்கு இப்போ ரீச் ஆச்சோ அதை விட இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இந்த படம் போகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த படம் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த எங்கள் 4 பேர்த்துடைய காம்பினேஷன் வந்து இன்னும் அடுத்த கட்ட ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்துட்டுருக்கோம். நாங்கள் உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும் எங்களுக்கு வேணும். நன்றி. எனக்கு மார்கன் அப்படிங்கிற படம் ஆரம்பிச்சு இன்றைக்கி வந்து சசி சார் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒன்று பார்த்து எனக்கும் சாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நன்றி கடன் பட்டிருக்கேன் சார், உங்களுக்கும் சார், ரமேஷ் சாருக்கும். அண்ட் என்னென்னா இந்த சார் சொன்ன மாதிரி டிஷ்யூம் படத்துலேருந்து ஆரம்பித்து பிச்சைக்காரன் அப்படிங்கிற படம் ஆரம்பித்து சாருக்கு இவ்வளோ ஒரு எஸ்டாப்ளிஷிங்கான 2 பாயிண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் மீண்டும் அந்த காம்பினேஷன் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்றதில் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சார் அது எப்படியாச்சும் நான் நியாயப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இருக்கேன். டன். ஸோ ஐம் அகேன் வெரி ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். பிச்சைக்காரன் படம் கூட்டணி சசி சாரும் விஜய் ஆண்டனி சாரும் பண்ணி மாபெரும் தமிழ் சினிமா மட்டும் இல்லை தெலுங்கு எல்லா மொழிகளிலும் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம். அதுக்கப்புறம் சசி சாரும் நாங்களும் சேர்ந்து சிவப்பு மஞ்சள் பச்சை என்ற படம் பண்ணோம். அது ஒரு அருமையான பியூட்டிஃபுல் ஃபேமிலி ட்ராமா, ரொம்ப நல்ல படம் பண்ணோம். அந்த படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டே அன்றைக்கே சாருக்கு இன்னொரு படம் நம்ம பொண்ணு சொல்லி நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்த அது மீண்டும் நானும் விஜய் ஆண்டனி சார் 5 வருஷத்துக்கு முன்னாடியே படம் பண்ண வேண்டியது அது நடக்காமல் போச்சு. அது மீண்டும் நீங்கள் நடக்கணுன்ருக்கு. அந்த படத்தில் வந்து சாரோட மச்சான அஜய் சாரை ஹீரோவை நாங்கள் அறிமுகப்படுத்துறது இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுடைய ஆதரவோடு இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். தேங்க்யூ.